இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து டைம் லைனில் வந்து ஆட் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வைக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுபடி நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் கீழே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதாவது ஸ்டார்ட்டாக எண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸுக்கு வந்து இதை நீங்கள் வந்து டைம் லைனில் வந்து இழுத்து விடுங்க. ஸோ இப்போ நான் 30 செகண்டுக்கு வந்து இழுத்து விட்டேன். ஸோ கட் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து இதுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மியூசிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட மியூசிக் என்ன மியூசிக் வேணுமோ அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. நான் என்னோடய சாங்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக் ஐக்கான் வந்து கொடுத்துட்டு அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அது ஹேண்ட் ரைட்டிங்க்கு போய் அதை ஒயிட்டில் வச்சுட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் பண்ணுங்கள். கீழே வந்து ஜஸ்ட்டு வந்து அப்படி கிறுக்கின மாதிரி பண்ணுங்கள். அதாவது ஒரு கட்டமாக வந்து கிறுக்கின மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது வந்து ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்களும் பண்ணுங்கள். ஸோ சூப்பராகவே உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வரும். அண்ட் கலர் எஃபெக்ட்லாம் போட்டு செம்மையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் ஸ்க்ரீன் லிரிக் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தோணும். ஸோ உங்களோட ஃபோட்டோவில் வந்து ஸோ அதே மாரி நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்ஸ்ட் இது பண்ணும்போது அதுக்கு லேயரில் வந்து டெக்ஸ்ட் ஐக்கானுக்கு வந்து போய்க்குங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து உங்களோட லிரிக்கை வந்து இதில் வந்து எழுதுங்க. ஸோ நீங்கள் க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் சூப்பர். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதோட லைன் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்கான லைன் வந்து நான் டைப் பண்ணிவிட்டுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இது கலர் அண்ட் ஃபாண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். ஸோ ஃபாண்ட் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட்டு எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கலர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கலர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்டு க்ளோ அவுட்லைன் அது ரெண்டையுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து கட் பண்ணிக்கங்க. அதாவது அந்த லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அடுத்த இதுலேயும் தேவை. அதனால் அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. ஸோ அதை அப்படியே வந்து டைம் லைனில் வந்து நவுத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. ஸோ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த லைனை வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து இதுலேயே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே ப்ரொசீஜர் படி ஃபாண்ட் அண்ட் கலர் வந்து கொடுத்துருங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர் வந்து கொடுங்க. அப்படின்னா தான் வீடியோ ப்ளே வரப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதனால் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபாண்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் வந்து ஒரே மாதிரியே இருக்கட்டும். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துருங்க, லாஸ்ட்டாக வந்துடும்.
Football. 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான அளவு இதோட போதும் அப்படிங்கிறனால இந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கீழே இருக்க ஆடியோவையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும். இப்போ உடனே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ